ஒவ்வொரு நாளும் காலை சூரியன் உதிப்பதற்கு முன்பே வீட்டை விட்டு கிளம்பும் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் அப்துல் ரஹ்மான். அவரின் உலகம் அவரது குடும்பம்தான். அவரது மகன் இம்ரான் பள்ளியில் முதல் இடம் பெற்ற நாளில் எல்லோரும் தாயின் மகிழ்ச்சியை பேசினார்கள். ஆனால் அந்த நாள் இரவில் சோர்வான கைகளால் தன் மகனின் புத்தகங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்த தந்தையின் கண்களில் அமைதியான பெருமை ஒளிந்திருந்தது. அப்பா, நீங்க எப்போதும் பேச மாட்டீங்களே என்று ஒரு நாள் இம்ரான் கேட்டான். அப்துல் ரஹ்மான் சிரித்தபடி சொன்னார், மகனே, அப்பா பேசினால் சொற்கள் தீரும், அப்பா செயலில் பேசுவான். மழை பெய்த ஒரு இரவு வீட்டின் கூரை ஒழுகியது. குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்துல் ரஹ்மான் மட்டும் தூங்கவில்லை. தன் சட்டையை ஈரமாக்கி கூரையின் கீழ் நின்று நீர் சொட்டாமல் பார்த்து கொண்டார். அடுத்த நாள் காலை அம்மா கேட்டால், நேற்று இரவு தூங்கலையா? அவர் மெதுவாக சொன்னார், குழந்தைகள் நிம்மதியாக தூங்கினார்களே, அது போதும். பல ஆண்டுகள் கழித்து அப்துல் ரஹ்மான் இந்த உலகை விட்டு சென்றார். ஒரு நாள் இம்ரான் தனது பழைய புத்தகங்களை திறந்தபோது ஒரு காகிதம் கீழே விழுந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, என் மகன் உயர்ந்தால் நான் தரையில் இருந்தாலும் சந்தோஷம்தான். அந்த வரிகளை வாசித்த இம்ரான் முதல் முறையாக உணர்ந்தான். என்ன உணர்ந்தான் தெரியுமா? தந்தை என்பவர் முன்னால் நடக்கும் தலைவர் அல்ல, பின்னால் நின்று தள்ளும் சக்தி. இந்த கதையின் மூலமாக ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளலாம். அதாவது, தந்தையின் அன்பு சத்தமில்லாது வரும், ஆனால் அதன் ஆழம் இருக்கே, அது அளவிட முடியாதது.